சொல்கிறேன். அரிசி குழாய் விட்டு நல்லா வேகம் வந்து வறுக்கும். வறுத்தா தான் நல்ல மணமாக இருக்குது. லட்டு அரிசி லட்டு நல்லா இருக்கும். அம்மா அப்படி சொன்னால் தான் நான் வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அம்மா இன்னைக்கு அரிசி லட்டு செய்ய போகிறாங்க. அதை அரிசி வறுக்க போகிறாங்க. வாங்க, ஒரு தடவை வறுத்து எடுத்தாச்சு, இன்னொரு தடவை வறுத்துட்டு இருக்கிறாங்க. லேசாக வறுக்கணுங்க, ரொம்ப தீய வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். போதுங்க, இந்த பதம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. மிக்சியில் அப்புறமா அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரிசி சூடாறிடுச்சுங்க, மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சுங்க. பாகு காய்ச்சலாம். பாகு காய்ச்சிக்கலாங்க, வெள்ளைப்பாகு. அதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றும். எவ்வளோம்மா தண்ணி ஊற்றணும்? 3/4 டம்ளர் ஊற்றிருக்குது. 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசி. நாட்டு சர்க்கரையில் செய்யலாமா வெள்ளை சர்க்கரையிலையா? நாட்டு வெள்ளத்தில். வெள்ளத்தில் செஞ்சால் தான் நல்லா இருக்கு. வெள்ளத்தில் செய்யணும். போடுறோமுங்க பாவு காய்ச்சறதுக்கு. அத்தனை வேலையும் போடணுமாம்மா? அத்தனை இல்லை, கம்மியாக போட்டால் போதும். எத்தனை? ஒரு 100 வேலை போட்டால் போதுமா? 10 வேலை போடணும். 10 போட்டால் போதும். கரையணும் இல்லை, வெந்துட்டு இருக்குதல்ல. கரைச்சி பாகு மாதிரி தேவையில்லை, சும்மா சர்க்கரை கறந்து போடுங்க. கறந்தா போ, சர்க்கரை கறந்தா போதும். சர்க்கரை கறந்து போட்டு வெந்துக்கலாம். நல்லா கொதிக்குதாம்மா? நல்லா கொதிக்கு, நல்லா சுண்டணும், பாகா வரணும். இது மாதிரி அரிசி மாவெல்லாம் முதல்ல செஞ்சது இப்போல்லாம் இது மாதிரி எங்கே சாப்பிட்றாங்க? எல்லாம் கடையிலே வாங்கி வாங்கி சாப்பிட்றதாச்சு. கடையில் வாங்கி லட்டு ஜிலேபி அதுதான். இதெல்லாம் நல்லா உடம்பு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா ஹெல்த்தியானது. அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க. நீட்டாக போகிறாங்க, நீட்டாக வராங்க. வீட்டில் செய்கிறது மொட கஷ்டம்ன்ட்டு கடையிலே வாங்கி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அரிசியில் செய்கிற லட்டெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கு. இது நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரியாது. அம்மானா நல்லா செய்வாங்க, அதுக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போக நம்ம ஊர்லேருந்து வந்துருந்தாங்க. இதெல்லாம் சிம்பிளாக செய்யக்கூடிய மாவு தாங்க. இது லட்டு பிடிச்சிக்கலாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் பாகு மட்டும் நல்லா இருந்தால் போதும், அரிசி மாவு கெடாது. எத்தனை நாளைக்கு எடுத்துருந்தாலும் சாப்பிடலாம். இல்லை அப்போ வீட்டில் கடையில் வாங்க முடியாதுன்னு டக்கு டக்குன்னு வீட்லேனா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதான் கேட்பாங்க. அதெல்லாம் கடையில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல அழுவாங்க. ஏலக்காய் மணத்துக்காக ஒரு 2 சேர்த்திக்கலாங்க.
அரிசி மாவு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறவரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கு. பாகு ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடியாக இருக்குது. முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. பண்ணி சர்க்கரை பாகு தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறி விடல, லட்டு பிடிக்கிற அளவுக்கு. ஏம்மா கட்டி கட்டியே வருது? எல்லாம் தெரிய போட்டுருக்கோம். அது ஊற்று மாவு எடுத்து ஊற்றிடும். ஊற்ற கட்டியிருந்தான் ஊற்றிடும். எவ்வளோம்மா தண்ணி ஊற்றினேன்? தண்ணி அப்போ அரிசி எவ்வளோ போட்டோம்னா அவ்வளோ. அரிசி எவ்வளோ போட்டிருக்குது? டம்ளர் போட்டால் சூடாக இருக்கிறப்ப லட்டு பிடிச்சிடலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கலாம். அம்மா செஞ்ச அரிசி மாவு லட்டுங்க ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நீங்களே இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குதுங்க. விஷயம் இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப கரெக்டாக இருக்குது.